ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நம்ம மேட்ச்சு கேகேஆர் vs ஆர்சிபியோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிளேயிங் 11s பொறுத்தவரை கொஞ்சம் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறது தெரியல. நான் ஓரளவு எடுத்து வச்சுருக்கேன். கணக்குப்படி நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு பிளேயிங் 11 வந்த பிறகு டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிட்ச் ரிப்போர்ட் இதை பற்றி பார்க்கலாம். பிளேயிங் 11 பொறுத்தவரை கொஞ்சம் நிறையா மாற்றம் இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்கதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு மேக் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக டெலிகிராமில் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. ஓகே, ரீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆரும் ஆர்சிபியும் பண்ண பொறுத்தவரை ஆர்சிபி லாஸ்ட் சீசன் பயங்கரமாக லாஸ்ட் 5-6 மேட்ச்சுக்கிட்ட வின் பண்ணாங்க. அதில் லாஸ்ட் மேட்ச்சு தோப்பாங்க. அந்த ஒரு மேட்ச் தோல்வி. கேகேஆரை பொறுத்தவரை எல்லாமே வின்னு, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் மேட்ச் நடக்கலை, நோ ரிசல்ட். ஸோ கேகேஆர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஹெட்டு பார்க்கையிலே லாஸ்ட் 5 வருஷத்தில் கேகேஆர் 6 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 4 தடவை 10 மேட்ச்சில். ஸோ கேகேஆர் டாமினேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரவுண்ட் வேறு ஈடன் கார்டன்னோன்னு, ஸோ அதிக சான்ஸ் இருக்குது. இது அவங்க லாஸ்ட்டு 5 மேட்ச் விளையாண்டதுக்கான இது. ஸோ 2022 தான் ஆர்சிபி கேகேஆரை வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மும்பையில் வச்சு. ஓகே, மிச்சப்படி எல்லா இதுலேயுமே கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. சின்னசாமியாக இருக்கட்டும், ஈடன் கார்டனாக இருக்கட்டும். ஸோ இதை வச்சு பார்க்கையில் கேகேஆருக்கு ஒரு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம பிளேயர் எப்படி இறக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். டாஸ் ஹிஸ்ட்ரியை வர இந்த கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீம் 25% வின் பண்ணியிருக்காங்க. டீம் பவுலிங் ஃபஸ்ட்டு 40% இருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை டாஸும் ஒரு இம்பார்ட்டன்ட். சரி, இந்த மேட்ச்சில் யார் டாஸ் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஆர்சிபிக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சேஸ் பண்ணிக்கலான்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் டார்கெட் பொறுத்தவரை 175, 180 அடிக்க எந்த டீம் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் இந்த ஸ்கோரை எய்ம் பண்ணுவாங்க. அதை தாண்டியும் போகலாம். ஸோ மேலே ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை ஈடன் கார்டன் கொல்கத்தா. பேட்டிங் பிச்சு. ஸோ 180 ரன்னு சராசரியாக எதிர்பார்க்கலாம். இவங்க 204 கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோரு. ஃபேஸருக்கு இது. ஸோ மழை எதுவும் இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்டில். ஸோ இந்த கிரவுண்டில் ஸ்பின்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு குணால் பாண்டியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பிச்சு தான், அதை கணக்கு பார்த்து எடுக்கணும். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் இதை பார்த்து டீம் மேக் பண்ணணும். நம்ம டீம் டெலிகிராமில் கண்டிப்பாக கொடுப்பேன், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொல்கத்தாவை பொறுத்தவரை யாரெல்லாம் நல்லா விளையாடுவான்னு ஒரு 7 பிளேயர் எடுத்திருக்கேன். நான் இது இதில் 1-2 பேர் மிஸ் ஆகலாம். டீகாக் இது பிளேயிங் 11 இல்லாமல் இருக்கலாம். ஜான்சன் பிளேயிங் 11 இல்லாமல் இருக்கலாம். மிச்சப்படி உள்ளவங்களாம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டீகாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரஹானே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு இந்த கிரவுண்ட்லேயும் சரி, லாஸ்ட்டு இப்போ பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, ஆர்சிபி கூடயும் சரி. ஆவரேஜாக 30+ ரன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு விசி ரோல் கொடுத்து அவரை ட்ரை பண்ணலாம். நரேனை பொறுத்தவரை ஆர்சிபிக்கு கூட நரேனும் ரசலுமே பெரிய இம்பேக்ட்டு. நரேன் ஓப்பனிங்லேயே 60 ரன் 70 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ
பவுலிங் போடுவார். கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த 7 பேர்த்தில் உள்ள பிளேயிங் லெவலில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 6 பேராவது குறையாமல் எடுத்துக்கோங்க. ஸோ ராணா பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நியூ பாலில் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. விராட் இல்லைனா சால்ட் வந்தால் சால்ட். ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் ஆர்சிபி டீமை பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா அவர் நியூ பாலில் தான் நிறையா விக்கெட் எடுத்திருக்காரு. சக்கரவர்த்தி மிடில் ஓவரில் கண்டிப்பாக அவர் உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆர்சிபியை பொறுத்தவரை சால்ட்டு விராட் கோலியும் எடுத்திருக்கேன். என்னென்னா சால்ட் வந்து ராணா ஓவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருந்தாலும் ஒரு அதிரடியான ஷாட் கொடுக்க எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 25 ரன்ஸ் ஒரு 8 பால் 9 பாலில் விறுவிறுன்னு அடிச்சிடலாம். அவர் விக்கெட் கீப்பர் வேறு நிற்பார். ஸோ பாயிண்ட்ஸில் டீம் டவுனில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சால்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. விராட் கோலியை பொறுத்தவரை கொல்கத்தானாலே அவருக்கு பிடிச்ச டீம். லாஸ்ட் வருஷம் ஒரு நோ பால், அது ஆனால் அவுட் இதாகிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் பயங்கரமாக மேட்ச்சு போச்சு. ஓகேவா? ஸோ விராட் கோலியை பொறுத்தவரை நிதானமாக ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. படிதாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேப்டனுங்கிறதுனால ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் ஆனால் எதிர்பார்க்க முடியாது. கேப்டனுங்கிறனால பொறுப்பாக நிதானமாக ஆடினார்னா மிடில் ஓவரில் கரெக்டாக வந்தார்னா அவர் நல்லா ஒரு 30+ ரன் அடிப்பார். கொஞ்சம் அவசர ப்ரெஷரான சிச்சுவேஷனில் வந்தார்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை பார்த்து எடுங்க. லிவிங்ஸ்டன் இல்லைனா டிம் டேவிட், இவங்க யார் உள்ளே வருவா அப்படின்னு தெரில. இல்லைனா ஜேக்கப் பெத்தல், இந்த 3 பேருமே அந்த பிளேஸ்க்கு வந்து இதாக இருக்காங்க. அந்த 3 பேர்த்தில் லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கார். ஸ்பின் போடுவார், பேட்டிங்கும் ப்ரெஷரான டைமில் இருந்தாலும் அதிரடியாக லேண்டு கொடுத்துருவார். குணால் பாண்டியாவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணுங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு நம்பர் 3 இல்லைனா நம்பர் 4 வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கும் கண்டிப்பாக நல்லா போட்டுருவார். ஸோ குணால் பாண்டியா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஜெயஸ்லோட்டு நியூ பாலில் ஒரு விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார் முதல் ஸ்பெல்லில். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே செம்ம ஓவர். ஆனால் உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரில. ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரில. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வந்தப்புறம் நான் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். புவனேஸ்வர் குமாரை பொறுத்தவரை டெத் ஓவரில் அவருக்கு விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. நியூ பாலில் எனக்கு தெரிஞ்சு இவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ ஆனாலும் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது நியூ பாலில். நரேன் வந்து அவுட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போது, நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, ரொட்டேஷன் பிளேயராக ஜெய் சர்மாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவர் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பாக அவர் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பாக அவரும் செகண்ட் பேட்டிங்கோ இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஆவரேஜான இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்வப்னைல் சிங் இவரும் இம்பேக்டாக உள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்க பாருங்கள். அடுத்து எஸ் தயால், இவரும் நல்லா டெத் ஓவரில் ஓவர் போடுவார். ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுபோக ரிங்கு சிங் அவங்க ட்ரை பண்ணலாம். பேட்டிங் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, கேப்டன் விசி வந்து நான் ஒரு 7 பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா விசி நான் கேப்டன் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நரேனு, வருண் சக்கரவர்த்தி, ரஜத் படிதார், இவங்க 3 பேருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். விசி வந்து விராட் கோலி, ரஹானே, ரசலுக்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன்னாலும் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பவுலிங்கும் போட்டார்னா கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும். இவங்க ஜேஸ்லுட் இவருக்கும் விசி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் 7 பேர். நிறைய டீம் ஜிஎல் போடுறவங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸ்மால் டீம் நான் டெலிகிராமில் கொடுக்கேன், நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் டீம் கொடுத்துருக்கேன், டெமோ டீம் மாதிரி எடுத்திருக்கேன். 2 டீம் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஃபைனலாக வச்சுருக்கோண்டா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நரேன கேப்டனாகவும் ரஜத் படிதாரை கொடுத்துருக்கேன். ஏன்னா ரஜத் படிதார் வந்து மிடில் ஆர்டரில் வந்தார்னா, ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் வந்தார்னா, 7-8 ஓவருக்கு அப்புறம் வந்தார்னா 15 ஓவர் கண்டிப்பாக அவர் நல்ல ரன் அடிக்க பொறுப்பாக நின்று ஆடிடுவார். ஸோ அதனால் விசி அவருக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வெங்கடேஷ் ஐயரோ இல்லை ரஹானேக்குனாலும் கொடுக்கலாம், இல்லை ரசல் கொடுக்கலாம், விராட் கோலிக்குனாலும் கொடுக்கலாம். அடுத்து
வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கும் கொடுக்கலாம். நரேன் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு கேப்டன்சி தான். ஏன்னா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி 30 ரன் எடுத்து 2 விக்கெட் எடுத்தாலும் ப்ளஸ் தான். ஸோ அவரே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு டீம் வந்து நான் வந்து புவனேஸ்வர் குமார், வருண் சக்கரவர்த்தி, ராணா, அடுத்து லிவிங்ஸ்டனை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா விராட் கோலியை வச்சுட்டு பிலிப் சால்ட்டே நீங்கள்னாலும் வெளியே வச்சுட்டு ஜெய் சர்மாவை கொண்டு வாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர்சிபி தான் கொண்டு வாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நரேனுக்கும் லிவிங்ஸ்டனுக்கும் கொடுத்துருக்கேன். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மிச்சர் இது எல்லாமே என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக டீம் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.